26 சிஎம் விஜய் தான். நாங்க கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைப்போம்பா. எங்க உயிரை கொடுத்து கூட நாங்க ஜெயிப்போம். ஏன்னா அவர் மேல நாங்க அவ்வளவு சொல்ல முடியாத வேதனை நாங்க இருக்கோம்பா. இப்போ எந்த தலைவராட்டும் யாராட்டும் செருப்பால் அடிச்சிருக்கானுங்களா? இதை யாராட்டும் கேட்டாங்களா? அவர் நடந்து வராரு, அங்க இருந்து நடந்து வராரு, பின்னால கூட ஒருத்தன் அடிக்கிறான். அங்க தூங்கவே இல்லப்பா. சத்தியமா என்ன நினைச்சுக்கோ, கடந்த அலத்தாயா செஞ்சேன் பார்த்து எனக்கு வேதனை, அவ்வளவு ஒரு வேதனையா. இதை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் கேட்காதா? ஒரு தலைவன் இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங், எத்தனையோ தலைவர் இருக்காங்க. எனக்கு எம்ஜிஆர் காலத்துல வரைக்கும் தெரியும். நான் சின்ன பிள்ளைய எம்ஜிஆர் பார்த்திருக்கேன். நான் முத போட்ட ஓட்டு சேவல் சின்னத்துக்கு தான் போட்டேன். ஜெயலலிதா அப்ப அந்த ஓட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஓட்டு. நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு எம்ஜிஆர் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. யாராட்டும் ஒருத்தனை எவனாட்டு செருப்பால் அடிச்சிருப்பானா? ஆனா விஜய் அடிச்சாங்க. அது யாருமே கேட்கல. அப்ப இந்த அரசாங்கம் இதெல்லாம் கேட்காத அரசாங்கம் சும்மா கூட்டத்துல எவனாட்டு ஒரு கூட்டத்துக்கு வர்றவங்கள யாராட்டும் கொள்ளுவாங்களா? அது அவருக்கு கெட்ட பேரும் தெரியாதா? அப்படி கொள்ற ஒரு அரசாங்கத்துல உள்ளவரா? அவர் சொந்த காசுல மக்களுக்கு செய்ய வராரு. ஊழல் பண்ணல, அடுத்தவங்க காசுல சம்பாதிக்கல, கொள்ளையடிக்கல. அவன் அப்ப வளைச்சு வச்ச காசு கிடையாது. சந்திரசேகர் ஐயா அவரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அதே மாதிரி அவரு உழைச்ச காசு தான் மக்களுக்கு செய்யறாரு. இதை விட்டுட்டு சும்மா அவரை தப்பா பேசுனான். கொலகாரன் 41 பேரை கொன்னுட்டு போயிட்டாங்க. கொன்னுட்டு எங்க போனா? அவரா ஓடி போனாரு. இருக்கிற போலீஸ்காரன் தானே போய் சொன்னாங்க, நீங்க போங்க. எத்தனை பேரை அவங்களை விரட்டி அவரு நினைச்சு நான் இருக்கிறேன், நான் மக்கள்கிட்ட பேசுறேன், நான் இருந்து என்னதுன்னு பாத்துட்டு போறேன். சும்மா நின்று பேசுனவனே செருப்பால அடிக்கிற, பின்னால கூட அடிக்கிற. இதெல்லாம் ஒரு தலைவனை அடிக்கிறதுக்கு யாருமே கேட்க மாட்டாங்களா? இந்த அரசாங்கம் இது கேட்காதா? இதுக்கு ஒரு என்னென்ன அதிகாரி எங்களுக்கு பேச தெரியாதுப்பா. எது அதிகாரியெல்லாம் வந்து கேட்கறாங்க. இந்த இதெல்லாம் கேட்கறாங்க. கொன்னா யார் கொன்னா? அவரை கொண்டா. இதுக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஏன் என்னென்ன அநியாயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு? அப்பா அடிக்காத அந்த மகேஷ், அவன் என்ன மகேஷ்? அந்த அன்பின் மகேஷ் கண்ணீர். ஆனா நல்லா நடிக்கானுங்க. போனதுக்கு மேல இந்த அதிகாரம் இந்த அரசாங்கம் நடக்கணுமா? ஒரு 41 பேர் சாக அடிச்சு நீ இந்த அரசாங்கம் நடத்தணுமா? நீலாம் எதுக்கு வாழ்ற? நீலாம் ஏன் இந்த கட்சி நாள்ற? செத்து போயிருக்கடா நீங்க 40. ஆனா அந்த 41 பேர் உயிரும் அந்த ஆன்மா சும்மாவே விடாது. சத்தியமா சொல்றேன். 2026 விஜய் தான், தளபதி தான் சிஎம். நல்ல வரவேற்பு தான் அது. 100% நல்ல வரவேற்பு. விஜய் கட்டாயமா ஆட்சிக்கு வருவார். கட்டாயமா அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அவரை கெடுக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது முடியாது. 100% விஜய் தான் வருவார். விஜயோட அரசியல் பணம் எப்படி இருக்கு இது வரைக்கும்? நல்லா, அவரால் ஒன்றும் பண்ண முடியாதனால தானே அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு எல்லாம் பாக்குறாங்க. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் 100% வருவார். மக்கள் புரிஞ்சுக்கணும், விஜய்க்கு அவங்க சப்போர்ட்டா இருக்கணும். அவர் யாரை வர வேணான்றாலும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு மத்தவங்க மட்டும் போயிட்டு அதை பார்க்கலாம். டிவிலையும் சப்போர்ட் பண்ணல, நம்ம நேரில் தான் போய் சப்போர்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லைல்ல. அது மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா நின்னா நல்லா இருக்கும்.